ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 30 days 30 இன்ஃபர்மேஷனில் இன்றைக்கி டே 3. ஸோ டே 2 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப் மூலமாக நம்மளோட வீசாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு, அதுதாங்க இந்த விவோ ஆப். ஸோ இந்த ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் இது நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விவோ ஆப்போடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வீசா ஹோல்டர்ஸ், அதாவது ஆஸ்திரேலியாவில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி வீசா ஹோல்டர்ஸ் அவங்க they can check and manage their visa details easily இந்த விவோ ஆப் மூலமாக. அப்புறம் விவோனா என்ன? விவோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வீசா என்டைட்டில்மெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன். வீசா என்டைட்டில்மெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன். ஸோ இந்த ஆப்புனால் என்ன நமக்கு யூஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் நம்ம வீசாவுடைய டைப்பு, எக்ஸ்பைரேஷன் டேட்டு, கண்டிஷன், இதை நம்ம இந்த ஆப்பில் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ நம்ம வீசாவை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம நிறைய இடத்துல ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எம்ப்ளாயர்ஸ் கிட்ட. அடுத்தது இப்போ பிஎஃப்எஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ இப்போ நீங்கள் நான் லாஸ்ட்டாக நெதர்லாண்ட்ஸ் போகிறதுக்காக நான் வீசாவுக்காக அப்ளை பண்ணியிருந்தப்போ என்கிட்ட விவோவில் டவுன்லோட் பண்ண வீசா காப்பி தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம விஎஃப்எஸ்க்கு போகும்போது, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸு இல்லை யூனிவர்சிட்டிஸ் எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுடைய வீசா காப்பி விவோலேருந்து தான் டவுன்லோட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த விவோலேருந்து டவுன்லோட் பண்ண வீசா காப்பி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம வச்சுருக்க வீசாவில் ஏதாவது ஒரு சடன் அப்டேட் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த விவோ ஆப்பில் தான் செக் பண்ணி ஆக முடியும். அடுத்தது நம்ம எங்கே வேணாலும் நம்ம வீசாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரே வழி இந்த விவோ ஆப் தான். இதில் நம்ம அவங்க கேட்குற அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்டர் பண்ணோடனே நம்மளுடைய வீசா வீசா காப்பியோடு அதில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸு, எல்லா கண்டிஷன்ஸோடு நமக்கு அந்த வீசா காப்பி அப் டு டேட் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கோ அது எல்லாம் சேர்த்து நமக்கு அதில் வந்துடும். ஸோ இந்த ஆப் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கெட் த ஆப் ஃப்ரம் த ஆப் ஸ்டோர் ஆர் கூகுள் ப்ளே ஸ்டோர். ரெண்டுமே ஃப்ரீ தான். ஸோ அங்கே போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதை எப்படி லாகின் பண்ண முடியும் அப்படின்னா, யூஸ் யுவர் பாஸ்போர்ட் நம்பர், கண்ட்ரி அண்ட் பாசிபிளி த டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். நம்ம வீசா காப்பியிலே கொடுத்துருப்பாங்க அந்த டிஆர்என்னு சொல்லிட்டு. இல்லைனா உங்களுக்கு வீசா கிராண்ட் பண்ணும்போது வீசா கிராண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பரு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வீசாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு கன்வீனியன்ட்டு தான். ஓகேங்களா, நம்ம ஃபிசிக்கலாக நம்மளோட வீசா காப்பியை எங்கேயுமே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது மூலமாக நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அக்யூரேசி, அதாவது நம்மளுக்கு வீசா கிராண்ட் பண்ணப்போ இருந்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸோ அப்டேட்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த விவோ மூலமாக நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியும். ஸோ அக்யூரசி. அடுத்தது குவிக் ஷேரிங். நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக இந்த விவோ ஆப்லேருந்து நீங்கள் எடுத்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் த கிராண்ட் ஆஃப் வீசா, நமக்கு வீசா ஒரு கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விவோ ஆப்பில் அதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறதோ டவுன்லோட் பண்ணுறதோ எல்லாம் பண்ண முடியும். ஸோ நான் நம்ம சேனலில் கொடுத்துட்டுருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மட்டும்தான் இங்கே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா ஒரு வீடியோவும் அதில் கட்டாயம் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இது யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு தயவுசெய்து இதை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. ஸோ இதில் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆன வீசாவை இதில் காமிக்காது. பிரிட்ஜிங் வீசாவுக்கு வந்துட்டீங்க, இல்லை நீங்கள் இன்னொரு வீசாவுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆன வீசாவை பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் விவோ ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இதில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்கில். அந்த ஒரு ஸ்கில் இங்கே நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு
மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, இங்கே வந்ததுக்கப்புறமும் சரி, அது கட்டாயம் தேவைப்படும். அது என்னன்றதை வந்து அது மட்டும் இல்லாமல் அதனால் என்னென்ன பயன்கள்ன்றதையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். அண்டு டே 1 டே 2 எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி தெரிகிற இந்த மெல்பர்ன் சிட்டி வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற கிளிப்பிங்ஸ் தான் இது. அந்த வீடியோவும் முடிஞ்சால் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ, பாய்.